ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த அனிமேஷனை எப்படி சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சிஎஸ்எஸ் சூடோ செலக்டர்ஸான பிஃபோர் அண்ட் ஆஃப்டரை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான வீடியோ இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கோட் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே மெசேஜ் ஏரியா அப்படிங்கிற ஒரு டிவ் இருக்குது. அதுக்கு சில ஸ்டைல்ஸ் கொடுத்து இந்த மாதிரி வர வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் பிஃபோர் அப்படிங்கிற சூடோ செலக்டர் யூஸ் பண்ணி நம்ம சில கண்டென்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கண்டென்ட்டை நம்ம இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது 2 லைனாக வந்திருக்கு. ஸோ இதை வந்து பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு கொடுக்கும்போது இது மேலே இன்னொரு லேயராக வரும். ஸோ அதை ஃபஸ்ட் பண்ணிடலாம். பொசிஷன் அப்சல்யூட். ஸோ கொடுத்த உடனே மேலே வந்துருச்சு. ஓகே, இப்போது இதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் கொடுக்கணும். ஸோ பேக்ரவுண்ட் கலருக்கு வந்து நான் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து கலர் காம்பினேஷன் ரேண்டமாக பிக் ஆகி உங்களுக்கு எடுத்து காட்டும். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் கலரை வந்து கொடுத்தாலாம். பேக்ரவுண்ட் கலர் தப்பான கலரை காப்பி பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த ப்ளூ கலர் பேக்ரவுண்டில் தெரியுது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேடிங் வந்து 1 RM அப்படின்னு கொடுத்துருப்போம். ஏன்னா இந்த பேரண்ட் கண்டென்ட்டுக்கும் 1 RM அப்படின்ற பேடிங் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ வந்து வேறு எங்கேயோ இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் ஆனதான் நல்லது. ஸோ அதுக்காக டாப் 0 அண்ட் லெஃப்ட் 0 அப்படிங்கிறது கொடுத்துடலாம். அண்ட் இப்போது விட்த் வந்து ஃபுல்லாக இல்லை, அதுக்காக விட்த் வந்து 200 பிக்சல் அப்படின்னு கொடுத்துருவோம். இப்போ ஓவர்லேப் ஆகிடுச்சு. அண்ட் தென் பார்டர் ரேடியஸ் வந்துட்டு 2 பிக்சல் இல்லை 3 பிக்சல் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது இது ப்ராப்பராக ஓவர்லேப் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது எப்போவுமே தெரியக்கூடாது. எப்போ நம்ம ஹோவர் பண்ணுறோமோ அப்போ மட்டும் தெரியணும். ஸோ அதுக்காக இப்போது ஹோவர் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுவோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த மெசேஜ் ஏரியா மேலே நம்ம மவுஸ் வைக்கும்போது இந்த பிஃபோர் ப்ராப்பர்ட்டியில் கீழே வர்ற இதுக்குள்ளே வரப்போகிற இந்த சிஎஸ்எஸ் வந்து அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது சிஎஸ்எஸ் எழுத ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த இடத்துல டிஸ்பிளே நன் அப்படின்னு கொடுத்துருவோம். ஹோவர் பண்ணும்போது டிஸ்பிளே பிளாக் அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹோவர் பண்ணும்போது வந்துட்டு போகுது. ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த அனிமேஷன் ஆட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக இந்த டிஸ்பிளே நன் பிளாக்கை யூஸ் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக இன்னொரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் கிளிப் பாத். கிளிப் பாத் அப்படிங்கிறது இந்த கண்டென்ட்டை வந்து ஓவர்ஃப்ளோ ஆகாமல் ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் மட்டும் காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நிறைய வேல்யூஸ் இருக்குது. லைக் ரெக்டாங்கிள் இருக்குது, பாலிகான் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது சர்க்கிள். ஓகேங்களா? இந்த சர்க்கிள் அப்படின்னு கொடுத்த உடனே இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் வந்துருச்சு. ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம HTML கொடுத்துருக்குற இந்த கண்டென்ட்டில் கொடுத்துருக்குற இந்த டெக்ஸ்ட்டு. ஸோ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறதுல இந்த போர்ஷன் மட்டும் தெரியுது. ஓகேங்களா? ஸோ இந்த போர்ஷன் மட்டும் நமக்கு இங்கே விசிபிளாக தெரியுது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து சில ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா ரேடியஸ். ஸோ இந்த சர்க்கிள் வந்து எவ்வளோ ரேடியஸில் இருக்கணும் அப்படின்றது கொடுக்க போகிறோம். ஸோ 10 பிக்சல் அப்படின்னு கொடுத்த உடனே வெறும் 10 பிக்சலில் மட்டும், அதாவது ஹைட் வந்து இப்போ 20 இருக்கும். ஏன்னா ரேடியஸ் சென்டர் பாயிண்ட்லேருந்து இதோட லென்த் வந்து 10, அதாவது ரேடியஸ் வந்து 10. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த சின்ன செக்ஷன் மட்டும் வெளியே தெரியுது, வேறு எல்லா செக்ஷனும் வந்து கட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி பண்ணுறது. ஸோ கிளிப் பாத் வந்து எவ்வளோ விட்த்து கொடுத்துருக்கோமோ ஸோ அந்த அளவு மட்டும்தான் வெளியே தெரிய வைக்கும். ஸோ வேறு எல்லா பாத்தையும் வந்துட்டு கட் பண்ணிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்படின்றத கொடுத்துட்டு அதுக்கப்புறமா 2 வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் பொசிஷன், அதாவது இந்த கிளிப்பான ஏரியா வந்து எங்கேருந்து தெரியணும் அப்படின்றது. ஸோ லெஃப்டில் இருந்து இப்போ நான் 10 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன், அண்ட் டாப்லேருந்து 10 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது லெஃப்ட் அண்ட் இது டாப். ஸோ 20 அப்படின்னு கொடுத்தா இங்கேருந்து இந்த சென்டர் பாயிண்ட் 20 பிக்சலில் ஸ்டார்ட் ஆகும்.
டாப்லேருந்து 10 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் வந்து டாப்லேருந்து 10 பிக்சல் இங்கே இருக்குது. ஸோ அதனால் இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக அந்த பார்டரை டச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து ஹோவர் பண்ணும்போது இந்த சர்க்கிள் வந்து கிளிப் பண்ணாமல் என்டையர் இதையும் கவர் பண்ணணும், என்டையர் பாக்ஸையும் கவர் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து லெஃப்ட் 0 டாப் 0 அப்படின்னு கொடுத்துட்டு இதை வந்து 100% அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஹோவர் பண்ணும்போது இந்த ரேடியஸ் வந்து 100 பிக்சல் எடுத்திருக்கு, 100%. ஸோ இப்போது இது ஃபுல்லாக கவர் ஆகாததால் நான் என்ன பண்ணுறேன்னா 150% அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது ஃபுல்லாக தெரியுது. ஓகே, இப்போ இந்த 10 பிக்சல் வேணாம், இதை 0 அப்படின்னு ஆக்கிடுவோம், இதையும் 0 அப்படின்னு ஆக்கிடுவோம், இதையும் 0 அப்படின்னு ஆக்கிடுவோம். ஸோ சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 0 இருக்குது அண்ட் ஸ்டார்டிங் வந்து லெஃப்டில் இருந்து 0 அண்ட் டாப்பில் இருந்து 0. அப்போது இந்த கார்னரில் எங்கேயோ இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஹோவர் பண்ணும்போது இது வந்து இமீடியட்டாக வந்து போகுது. ஸோ இதுக்கு இப்போ அனிமேஷன் ஆட் பண்ணுறதுக்கு ட்ரான்சிஷன் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து எதை அனிமேட் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட் பேராமீட்டர் சொல்லும். ஸோ ஃபஸ்ட் பேராமீட்டர் வந்து கிளிப் பாத். ஸோ இந்த கிளிப் பாத் ப்ராப்பர்ட்டியை நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ நேரம் அப்படிங்கிறது செகண்ட் ஆர்குமெண்ட். ஸோ இதில் வந்து 2 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். 2s அப்படின்னா 2 செகண்டில் வந்து இந்த அனிமேஷன் முடியணும். ஓகேவா? ஸோ அனிமேஷன் இது டைப் வந்துட்டு ஈஸ். ஸோ ஈஸ் இன் ஈஸ் அவுட் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டான அனிமேஷன் டைப்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றத அடுத்து வர வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இப்போது நம்ம ஹோவர் பண்ணும்போது சூப்பராக இந்த அனிமேஷன் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.